ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. 2009 வருஷம் சவுத் புளோரிடால இருக்கிற ஒரு வீட்டுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான போலீஸ் ஆபீசர்ஸ் நிக்கறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு ஃபேமஸான டிவி ஷோ அங்க நடந்த கிரைம் ஆஃப் லிம்னு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல அந்த வீட்டுக்கு ஒரு பெண்மணி வர்றாங்க. அவங்க கிட்ட போலீஸ் வந்து அங்க நடந்த பேட் நியூஸ் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த பெண்மணி கதறி கதறி அழுகுறாங்க. ஆனா அப்படி அழுகுற அந்த பெண்மணியோட கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பயங்கரமான ஈவில்னஸ் அங்க இருந்த போலீஸ்க்கு மட்டும் தான் தெரியும். சோ அப்படி எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற பயங்கர த்ரில்லிங்கான கிரைம் ஸ்டோரியை தான் இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ முன்னாடி செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். சரி, எனக்கு டேல என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மைக்கேல் டிபோலிட்டோவை பத்தி தெரிஞ்சுக்கணும். எஸ், இன்னைக்கு கதையோட ஹீரோவே இவர்தான். இவரை பத்தி சொன்னா இவர் சவுத் பிலடெல்பியால பயங்கர டஃபஸ்டான நெய்பர்ஹுட் இருக்கிற இடத்துல தான் பிறந்து வளரவே செய்றாரு. அவர் பிறந்த இடத்தை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன்னு ஆல்கஹால் அடிக்டா இருப்பாங்க, இல்லன்னா ட்ரக் அடிக்டா இருப்பாங்க. சோ வீட்டை சுத்தி இருக்கவங்களே இப்படி இருக்கப்ப அவங்க அம்மா அப்பா மட்டும் நல்லவங்களாவா இருந்திருப்பாங்க? கண்டிப்பா அவங்களும் ட்ரக் அடிக்டா தானே இருந்திருப்பாங்க. எஸ், மைக்கேலோட அம்மா அப்பாவும் பயங்கரமான ட்ரக் அடிக்ட் தான். தினமும் அவங்க ரெண்டு பேருமே சரக்கு அடிச்சுட்டு பயங்கரமா சண்டையை போடுவாங்க. இந்த ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்து மைக்கேல பயங்கரமா பாதிப்படைய வச்சிருக்கு. அவனும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல போயாவது நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அவங்க அம்மா அப்பா ட்ரக்குக்கு தான் அளவுக்கு அதிகமா செலவு பண்ணாங்களே தவிர இவன் ஸ்கூலுக்கு போறதுக்கு செலவு பண்ண மறுத்துட்டாங்க. சோ அதனால வேற வழியே இல்லாம ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆகிற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறான். சரி, வெளியே வந்துட்டாவது நம்ம சம்பாரிச்சிட்டாவது ஸ்கூலுக்கு மறுபடியும் போகலாமா அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா இவன் என்னத்தை தான் ட்ரை பண்ணாலும் சின்ன பையன் இல்லையா? சோ அதனால இவனுக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுல இவன் வளர்ந்த ஏரியா வேற ரொம்ப மோசமான ஏரியா இல்லையா? அதனால இவன் போய் வேலை கேட்டாலே அடிச்சு பத்தி விட்டுருவாங்களாம். சோ இந்த ஒரு விஷயத்தினாலே இனிமேல் இவன் ஸ்கூலுக்கு போகவே முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. சரி, வீட்டுல போயாவது நிம்மதியா படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைச்சா அவங்க அம்மா அப்பாவோட அட்டுழியத்தினால வீட்லயும் படுத்து தூங்க முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவனோட படிப்புக்கு செலவழிக்க யோசிச்ச அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் இவனுக்கே செலவழிக்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால நீ இருந்தா எங்களுக்கு பாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வீட்டை விட்டு அடிச்சு பத்தி விட்டாங்களாம். சோ அதனாலே சின்ன வயசுலயே ஹோம்லெஸ் சிச்சுவேஷனுக்கும் நம்ம மைக்கேல் தள்ளப்படுறான். இது வரைக்கும் வீட்டுல இருக்க சின்ன சின்ன உணவுப் பொருட்களை சாப்பிட்டு வந்துட்டு இருந்த நம்ம மைக்கேலுக்கு இப்ப ஹோம்லெஸ் ஆனதுனால சாப்பிடறதுக்கு வழியே இல்லாத சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. சோ ஏதாச்சும் வேலை பார்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏறி இறங்காத கடைகளும் கிடையாது, கேட்காத வேலைகளும் கிடையாது. ஆனா என்னதான் கடைகள்ல ஏறி இறங்கினாலும் காலில் விழுந்து வேலை கேட்டாலும் யாருமே அவனுக்கு வேலை கொடுக்க மறுத்துட்டாங்களாம். சோ அந்த ஒரு டைம்ல அவனுக்கு தங்குறதுக்கு இருந்த ரெண்டு இடம்னா ஒன்னு ஸ்ட்ரீட், இன்னொன்னு அபாண்டன்ட் பிளேசஸ். சோ இப்படியே சாப்பிடாம நாட்கள் கழிச்சிட்டு இருந்த மைக்கேலுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல பட்னியால இறப்பு ஏற்படுற சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அந்த ஒரு டைம்ல அவனுடைய தோல்ல வந்து ஒருத்தர் கைய வைக்கிறாப்ல, உனக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்கிறாப்ல. இந்த கேள்வியை கேட்ட உடனே கொஞ்சம் கூட மைக்கேல் யோசிக்காம ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்டுறான். உடனே அந்த தோல்ல கைய வச்சவரு, உனக்கு சாப்பாடு நான் வாங்கி தரேன், ஆனா நான் சொல்ற வேலையை செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு மைக்கேலும் கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். இத சொன்ன உடனே அவர் இவனுக்கு உணவு வாங்கி கொடுக்குறாரு. மைக்கேலும் அந்த உணவை பார்த்த உடனே காணாத மாடு கம்புல விழுந்த மாதிரி லபக்குன்னு தின்றான். அதை தின்னு முடிச்ச உடனே ஒரு சின்ன ஸ்மைல் மைக்கேலோட ஃபேஸ்ல வருது. அதை பார்த்த உடனே அவனுக்கு உணவு வாங்கி கொடுத்தவரு, வயிறு நிறைஞ்சிச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மைக்கேலும் தலையாட்டுறான். உடனே அவர் தான் பையில வச்சிருந்த ஒரு பொட்டலத்தை எடுத்து அவன் கையில கொடுத்து, இந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர்ல போய் நில்லு, ஒருத்தர் வருவான், அவன்கிட்ட மட்டும் நீ இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டனே மைக்கேல் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போய் அந்த கார்னர்ல நிக்கிறான். அவர் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து மைக்கேல் அந்த பொட்டலத்தை வாங்கிட்டு போறான். அதை வாங்கிட்டு போனோடனே மைக்கேல் வேகமா இவர்கிட்ட ஓடி வந்து, நான் கூட பெரிய வேலை கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், இவ்வளவு சின்ன வேலை தானா, எனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, இன்னைக்கு உன் வேலை அவ்வளவுதான், நாளைக்கு இதே மாதிரி நான் ஒரு பொட்டலத்தை வந்து கொடுக்குறேன், அதை இதே மாதிரி கைமாத்தி விடு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மைக்கேல், நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன், ஆனா நாளைக்கு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா சாப்பாடுக்காக மைக்கேல் செஞ்ச இந்த வேலை இல்லீகலான வேலை அப்படின்னு அந்த டைம்ல மைக்கேலுக்கு தெரியாது. எஸ், அவன் கைமாத்தி விட்டது சாதாரணமான விஷயம் கிடையாது, இல்லீகலான ட்ரக்ஸ். அது தெரியாமே தான் ஒவ்வொரு நாளும் இவன் இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் போலீஸ் அவனை கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. பிடிக்கிறதோட மட்டும் இல்லாம அவனை தூக்கிட்டு போய் ஜெயிலையும் போட்டுறாங்க. சோ இப்படியே ஜெயில சில வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையை கழிக்கிறான். அடுத்து 1997ல ஜெயில இருந்து வெளியே வரான். அப்படி அவன் வெளியே வந்தோடனே சவுத் பிலடெல்பியால இருந்து சவுத் புளோரிடால இருக்க போகா ரேட்டன் அப்படின்ற இடத்துக்கு குடியேறான். அங்க வந்த உடனே ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் இல்லையா? சோ அதனாலே அந்த ஏரியால நடந்த கிரைமுக்காக இவனை சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் புடிச்சிட்டு போயிடுறாங்க. புடிச்சிட்டு போறதோட மட்டும் இல்லாம இவனை தூக்கி ஜெயிலையும் போட்டுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணேன்னு தெரியாம ஜெயிலுக்கு போனான். செகண்ட் டைம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஜெயிலுக்கு போறான். அப்படி அங்க போயிட்டு ஒரு வருடம் கழிச்சு மறுபடியும் ஜெயில இருந்து வெளியே வர்றான். அப்படி அவன் வெளியே வந்தது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். ஆனா லவ் பண்றப்ப இவனுக்கு தெரியாது அந்த பொண்ணு இவனை சீட் பண்றதுக்காக தான் லவ் பண்ணுது அப்படின்னு. சோ அது தெரியாம லவ் பண்ணனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பொண்ணு ஒரு பையனை கூட்டு வந்து இதுதான் உன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். அது மட்டும் கிடையாது, நீ எனக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். சோ வேற வழியே இல்லாம அந்த பொண்ணுட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காக மைக்கேல் காசை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்காக இவனும் லீகலா ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா எதுவுமே இவனுக்கு செட் ஆகிற மாதிரியே தெரியல. சரி, வேற ஏதாவது வே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான் பாய்லர் ரூம் அப்படின்ற ஒரு கான்செப்ட பாக்குறான். இந்த பாய்லர் ரூம் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ராட் பண்றவங்க இருப்பாங்க. அவங்களுடைய வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்க எல்லாரோட நம்பருக்கும் கால் பண்றது. அப்படி கால் பண்ணிட்டு உங்களுக்கு இவ்வளவு பெரிய லக்கி பிரைஸ் வந்திருக்கு, இந்த லக்கி பிரைஸ் நாங்க உங்களுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க 2000 ரூபாய் சென்ட் பண்ணணும், அப்படி உடனே சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துல பிரைஸ் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு
மக்கள்கிட்ட இருந்து ஏமாத்தி காசை புடுங்கறதுதான் இந்த பாய்லர் ரூமோட வேலை. சோ அந்த பாய்லர் ரூமோட வேலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணி வேலையை கத்துக்கிற ஆரம்பிக்கிறான். அப்படி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இனிமேல் எதுக்கு இவன் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும், நம்மளே தனியா பாய்லர் ரூம் ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் தனியா வந்து பாய்லர் ரூம் ஆரம்பிச்சு அவனே மக்களை ஏமாத்த ஆரம்பிக்கிறான். சோ இந்த ஒரு ஃப்ராட் தரத்தினாலே கிட்டத்தட்ட $1,55,000 அமெரிக்கன் டாலரை மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி எடுத்துறான். அப்படி எடுத்த காசுல கொஞ்சம் காசு அவனை சீட் பண்ண கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்துறான். மிச்ச காசை வச்சு லக்ஸுரியா வாழ ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த வாழ்க்கை ரொம்ப நாளா நடிக்கல. இவன் பண்ண பிரார்த்தனை போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிருது. உடனே அவங்க வந்து இவனை புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க. சோ இப்ப மைக்கேல் பாத்தீங்கன்னா 2002 வருஷம் மறுபடியும் 3வது முறையா ஜெயிலுக்கு போறான். இந்த தடவை அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை 2 வருஷம் ஜெயில் தண்டனை, 28 வருஷம் போலீஸோட கண்காணிப்புல இருக்கணும் அப்படின்ற உத்தரவு. அதாவது ப்ரொபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாலும் போலீஸோட கண்காணிப்புலயே இருக்கணும் அப்படின்றதான் மைக்கேலுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு. அது மட்டும் கிடையாது, மக்கள்கிட்ட $1,55,000 ஏமாத்தி வச்சிருக்கா இல்லையா, அதை திருப்பி கவர்மெண்டே கொடுக்கணும் அப்படின்றதையும் தண்டனையா வச்சிருக்காங்க. இப்படியே ஜெயில அவனுடைய வாழ்க்கை கழிய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 7 மாதங்களும் கழியுது. அந்த ஒரு டைம்ல தான் அவன் ஜெயிலோட வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிக்கிறான். இனிமேல் நம்ம ஜெயிலுக்கே வரக்கூடாது அப்படின்னு முடிவும் எடுக்கிறான். ஜெயிலுக்கு வரக்கூடாதுன்னா கண்டிப்பா இல்லீகலான பிசினஸ் பண்ணக்கூடாது இல்லையா. சோ இனிமேல் நான் இல்லீகலா பிசினஸும் பண்ண மாட்டேன், தப்பா சம்பாதிக்கவும் மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 2 வருஷம் முடிவுல மறுபடியும் ஜெயில விட்டு வெளியே வர்றான். வெளியே வர்றதோட மட்டும் இல்லாம அவன் வாழ்க்கையோட புதிய அத்தியாயத்தையும் தொடங்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த ஒரு அத்தியாயத்திலேயே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றது அப்ப மைக்கேலுக்கு தெரியல. சோ ஜெயில விட்டு வெளியே வந்த உடனே மைக்கேல் பண்ண முதல் வேலையே மைண்ட் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் இல்லையா, எக்காரணத்தை கொண்டு டிப்ரெஷன் ஆகக்கூடாது இல்லையா. சோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா எவ்ரிடே மார்னிங் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்படி ஜிம்முக்கு போயிட்டு இருக்கப்பே சைடு பை சைடு ஆன்லைன் கோர்ஸ்ல ஸ்கூல்ல விட்ட படிப்புகள் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி படிக்க ஆரம்பிச்ச சில மாதங்களே பாத்தீங்கன்னா அந்த கிராஜுவேட்டும் வாங்கி முடிக்கிறான். அப்படி வாங்கி முடிச்ச உடனே அவனே ஓனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபர்ம் ஒன்னு ஆரம்பிக்கிறான். அதை இல்லீகலா ஆரம்பிக்கல, லீகலாவே ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிக்கிறான். அதுக்கு மேடு மணி இன்கார்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறான். சோ ஒன்ஸ் இந்த ஒரு கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி உனக்கு சேல்ஸ்ல எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பாய்லர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராட் பண்ணதுல எக்கச்சக்கமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தா இல்லையா. சோ அந்த எல்லா ட்ரிக்குமே லீகலா அப்ளை பண்ணி அந்த கம்பெனியை பார்த்தா பயங்கரமா growth பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி growth பண்ண அவன்கிட்ட மணி அளவுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சு. ஓனா ஹவுஸும் வாங்க ஆரம்பிச்சான். அவன் லைஃபும் பார்த்தா அவன் எதிர்பார்த்த மாதிரியே பயங்கர ஜாலியா என்ஜாய்மெண்டாவே மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படி மூவ் ஆயிட்டு இருக்கப்ப 2008 வருஷம் ஒரு பொண்ணை கல்யாணமும் முடிக்கிறான். அந்த பொண்ணு புதுசா பார்த்த பொண்ணு எல்லாம் கிடையாது. 2007 வருஷத்துல இருந்து இவன்ட்ட லாங் டைம் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிற மரியா அப்படின்ற பொண்ணை அவன் கல்யாணமும் முடிக்கிறான். அப்படி கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் செம்ம ஜாலியா என்ஜாய்மெண்டா போயிட்டு இருக்கு. அன்டில் அதே வருஷம் மார்ச் மாசம் 26 வயசு பொண்ணான டாலியா அப்படின்ற பொண்ணை பாக்குற வரைக்கும். எஸ், டாலியா அப்படின்ற இந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா நம்ம மைக்கேல்ட்ட இன்ட்ரோடியூஸ் ஆறாங்க. அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆன உடனே மைக்கேலுக்கு டாலியா மேல அளவுக்கு அதிகமான அஃபேர் வர ஆரம்பிச்சிருது. சோ ஒன்ஸ் அந்த ஒரு அஃபேர் வந்த உடனே ஓப்பனாவே நம்ம மைக்கேல் நம்ம மரியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட போயிட்டு இனிமேல் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க வேணாம், எனக்கு ஒன்ன விட டாலியா அப்படின்ற பொண்ணு மேல அளவுக்கு அதிகமா லவ் வந்துருச்சு. சோ நம்ம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நான் இனிமேல் டாலியா கூட தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாட்ட போய் கேக்குறான். மரியாவும் வேற வழியே இல்லாம அவனுக்கு அங்க லவ் வந்துருச்சு அப்படின்னா நம்மகிட்ட கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு ஒத்துக்குறாங்க. 2 பேரும் மியூச்சுவலா பிரியவும் செஞ்சுறாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம மைக்கேல் டாலியா கூட தான் பயங்கர ஜாலியா என்ஜாய்மெண்டோட லைஃபை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கப்ப அவன் சவுத் புளோரிடால வாங்கின ஒரு நியூ ஹவுஸுக்கு நம்ம டாலியாவையும் கூட்டு போறான். அது வரைக்கும் பயங்கர ஸ்மூத்தா மூவ் ஆயிட்டு இருந்த நம்ம மைக்கேலோட லைஃப்ல அந்த ஒரு டைம்ல இருந்து தான் சம்திங் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. எஸ், தேர்ட் டைம் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வர்றப்ப நம்ம மைக்கேல் என்ன ஒரு முடிவு எடுத்துட்டு வெளியே வந்தான், எக்காரணத்தை கொண்டு நம்ம இனிமேல் இல்லீகலான பிசினஸ் பண்ணக்கூடாது, அதுலயும் குறிப்பா ட்ரக் ரிலேட்டடான எந்த ஒரு பிசினஸையும் பண்ணக்கூடாது, அதே நேரத்துல யாரையுமே ஏமாத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தானே ஜெயில விட்டே வெளியே வந்தான். ஏன்னா 3 தடவை ஜெயிலுக்கு போனப்ப என்ன ஒரு ஆர்டர் போட்டுருந்தாங்க, கிட்டத்தட்ட 28 வருஷம் இவனுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க இல்லையா. அதாவது 28 வருஷம் அவனை போலீஸ் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க இல்லையா. சோ அதனாலேயே அவனை எப்பயுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தினாலே இல்லீகலான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் ஆல்ரெடி முடிவு எடுத்து வச்சிருந்தான். ஆனா அந்த ஒரு விஷயத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் இப்போ நம்ம மைக்கேலோட லைஃப்ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. எஸ், மார்ச் மாசம் 12ஆம் தேதி 2009 வருஷம் நம்ம மைக்கேலும் டாலியாவும் பார்த்தீங்கன்னா லீகலாவே கல்யாணம் முடிச்சிடுறாங்க. அப்படி கல்யாணம் முடிச்ச ஹாப்பினஸோட அன்னைக்கு டேவை செம்மையா என்ஜாய் பண்ணு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு அவங்க என்ட்ரை உள்ள போறாங்க. அப்படி உள்ள போயிட்டு கதவை சாத்தின அடுத்த சில மணி நேரங்கள்லயே மறுபடியும் அந்த வீட்டோட கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே யாரா இன்னைக்கு நம்ம கதவை தட்டுறதுன்னு சொல்லிட்டு பயங்கர சாக்கிங்கா போய் கதவை ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணி வெளியே பார்த்தா இவர ப்ரொபேஷன் டைம்ல எப்பயுமே வாட்ச் பண்ணுவார் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர், அவர் இவரோட வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாரு. அதை பார்த்த உடனே மைக்கேலுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சார் ஆச்சு, எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர், சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு எங்களை ரொம்பவே மன்னிச்சுக்கோங்க, ஆனா எங்களுக்கு ஒரு மிஸ்டீரியஸான கால் வந்துச்சு, அந்த ஒரு கால்ல நீங்க மறுபடியும் ட்ரக் விக்கிறீங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சோ அதனால வேற வழியில உங்க வீட்டை நாங்க இப்ப சர்ச் பண்ணி ஆனோம், அதுக்கு நீங்க வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் வீட்டுக்குள்ள போறாரு. அப்படி போறப்ப அவர் மட்டும் போல அவர் கூட 4-5 போலீஸ் ஆபீசரும் எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்க. அவங்களும் சேர்ந்து மைக்கேலோட வீட்டுக்குள்ள போறாங்க. இதை பார்த்த உடனே மைக்கேலுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த வேலையை விட்டு பல வருடங்கள் ஆச்சு, யார் அந்த மாதிரி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாம கன்ஃபியூஷன்ல நின்றுட்டு இருக்கான். அப்படி இவன் கன்ஃபியூஷன்ல நின்றுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல உள்ள வந்த போலீஸ் ஆபீசர் அவன் வீட்டை ஃபுல்லா கம்ப்ளீட்டா தரோவா செக் பண்றாங்க. இப்படி இவங்க செக் பண்றத பெட்ரூம்ல இருந்து டாலியாவும் நோட் பண்றா. அதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமா ஒரு ஷாக் கிரியேட்
கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா மைக்கேல் நம்ம பயங்கரமான பிசினஸ்மேன் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இவனோட வீட்டுக்குள்ள வந்து ட்ரக் ரிலேட்டட் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உண்மையிலே இவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவ யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த வீட்டை கம்ப்ளீட்டா நம்ம போலீஸ் ஆபீசர் சர்ச் பண்ணி முடிச்சாங்க. அப்படி சர்ச் பண்ணி முடிச்ச உடனே நம்ம மைக்கேல்ட்ட வந்து சாரி யாரோ தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க, நீங்க இனிமேல் சேஃப்டியா இருங்க, உங்களை யாரோ நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யாரோ உங்களை வழியில உழுக வைக்க ட்ரை பண்றாங்க, சோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா இருக்குது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபேஷன் போலீஸ் ஆபீசர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படி கிளம்பி போன உடனே நம்ம டாலியா வேமா கீழ இறங்கி வந்து நம்ம மைக்கேல்ட்ட என்னது போலீஸ் ஆபீசர்லாம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, ட்ரக் அது இதுன்னு சொல்றாங்க, நீ உண்மையிலேயே யாரு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் மைக்கேல் டாலியாட்ட ஃபர்ஸ்ட் டைமா நான் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற எல்லா டீடைலையும் சொல்றான். அதாவது நான் முன்னாடி என்ன வேலை செய்யறேன்னு தெரியாம எந்த ஒரு கேங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன், அந்த ஒரு கேங்ல இருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், மறுபடியும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு விஷயத்துக்காக மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போனேன், அப்படி உள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் என்ன மாதிரியான பிராடுத்தனம் பண்ணிட்டு உள்ள போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் சொல்றான். அதுலயும் 3 தடவை ஒரு பிராடுத்தனம் பண்றேன்னு சொல்லி ஒரு கேங்கிட்ட போய் ஒர்க் பண்ணா பாத்தீங்களா, அப்படி ஒர்க் பண்ண அந்த ஒரு கேங் சாதாரண கேங் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய மாஃபியா கேங். அந்த ஒரு கேங்ல இருந்தா வெளியே வந்து இவன் மக்களை ஏமாத்தி காசை கொடுங்கலாம் பாத்தீங்களா, அப்படி இவன் வெளியே வந்தது பாத்தீங்கன்னா அந்த மாஃபியா கேங்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையா. இருந்தாலும் அந்த ஒரு டைம்ல இவன் 3 தடவை ஜெயிலுக்கு போனதுனால அந்த மாஃபியா கேங் இவனை கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனா மறுபடியும் இவன் வெளியே வந்து இப்ப நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா, மேபி அந்த ஒரு மாஃபியா கேங் தான் இவனை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாலியா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் மைக்கேல் சொல்றான். இதை கேட்ட உடனே டாலியாக்கு பக்கு நடிச்சாலும் நம்ம மைக்கேல டாலியா பயங்கரமா லவ் பண்றா இல்லையா, சோ அதனாலேயே எது நடந்தாலும் நம்ம சேர்ந்து சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேலுக்கு ஆறுதல் தான் கொடுத்தாலே தவிர அவனை டிப்ரெஷன் ஆக்கவே இல்ல. சோ எந்த ஒரு பெயின்ல இருந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா நம்ம வெளியே போய் ஏதாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல கூப்பிட்டு அன்னைக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம டாலியா கூட்டிட்டு போறான். அப்படி கூட்டு போறப்ப அந்த ரெஸ்டாரண்டோட பேஸ்மெண்ட்ல இருக்கிற கார் பார்க்கிங் ஏரியால அவங்க காரை பார்க் பண்ணிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. அன்னைக்கு நைட்ல பயங்கர ஜாலியா அவங்க என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுக்கிறதுக்காக பார்க்கிங் ஏரியாக்கு போறாங்க. அப்படி போறப்ப அவங்களோட காரை சுற்றி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே சூழ்ந்து நிக்கிறாங்க. அதை பாக்குறப்ப மறுபடியும் நம்ம மைக்கேலுக்கு ஒரு மாதிரி ஆயிருது, என்ன சார் ஆச்சு, மறுபடியும் எதுக்கு சார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர்ட்ட கேக்குறான். அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் மறுபடியும் எங்களுக்கு அனானமஸான கால் வந்துச்சு, அந்த கால்ல நீங்க வச்சிருக்க கார்ல ட்ரக் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, சோ வேற வழியே இல்ல, எங்களோட டியூட்டி நாங்க பண்ணி தான் ஆகணும், நீங்க உங்க காரை ஓபன் பண்ணி மட்டும் கொடுங்க, நாங்க செர்ச் பண்ணிட்டு இருந்தா எடுத்துக்கிறோம், இல்லாட்டினா கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மைக்கேலும் கொஞ்சம் கூட யோசிக்காம காரோட கீயை போலீஸ் ஆபீசர்ட்டே கொடுக்குறான். போலீஸ் ஆபீசர் அந்த காரை ஓபன் பண்ணி எல்லா இடத்துலயுமே தரோவா செக் பண்றாங்க. அதாவது காரோட டிக்கில இருந்து முன்னாடி இருக்கிற இன்ஜின் இருக்கிற ஓபன் பண்ற இடத்துல இருந்து காருக்குள்ள சீட்ல இருந்து எல்லா இடத்துலயுமே கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்ப எங்கேயுமே ட்ரக் இருந்ததுக்கான அறிகுறியே இல்ல. சோ மறுபடியும் நம்ம மைக்கேல்ட்ட வந்து போலீஸ் ஆபீசர் இந்த தடவையும் யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்திருக்காங்க, நீங்க மறுபடியும் சேஃப்டியா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் மைக்கேல் அண்ட் டாலியாவை இன்னும் கொஞ்சம் பயங்கரமா அஃபெக்ட் பண்ண வைக்குது. அன்னைக்கு டேல அந்த கார் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து பயங்கரமா திங்க் பண்றாங்க, என்னடா நடக்குதுங்க, யாரடா நம்மளை பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறது, யாரு நம்மள இப்படி மாட்டி விட ட்ரை பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பயங்கரமா திங்க் பண்றாங்க. ஆனா என்னத்தை தான் திங்க் பண்ணாலும் அது யாரு அப்படின்றத உங்களால கெஸ் பண்ணவே முடியல. சோ இப்படியே கன்ஃபியூஸ்டான மைண்ட் செட்டோட சில நாட்கள் வருது. கடைசியா மார்ச் 29ஆம் தேதியும் வருது. அந்த ஒரு டே பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா நம்ம மைக்கோட வீட்டை ஃபர்ஸ்ட் டைம் ரைட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள்ல இருந்து 17 நாள் ஆகுது. அந்த ஒரு டேல நம்ம மைக்கேல் அண்ட் டாலியா ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அவங்க கார் எடுத்துட்டு போய் மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்டோட பார்க்கிங் ஏரியால நிப்பாட்டிட்டு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க அந்த கார் இருக்கிற பார்க்கிங் ஏரியாக்கு வர்றாங்க. அப்படி வர்றப்ப மறுபடியும் அந்த காரை சுத்தி எக்கச்சக்கமான போலீஸ் ஆபீசர்ஸ் நிக்கிறாங்க. அதை பாக்குறப்ப மறுபடியும் மைக்கேலுக்கு ஒரு ஷாக்னஸ் கிரியேட் ஆகுது, என்ன சார் கொஞ்ச நாள் என்ன ஃப்ரீயா விட்டீங்க மறுபடியும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் லைட்டா ஸ்மைல் பண்றாரு. அப்படி ஸ்மைல் பண்றப்ப நம்ம மைக்கேல் அவன் வச்சிருக்க கார் கீயை தூக்கி போலீஸ் ஆபீசர்ட்ட கொடுக்குறான். போலீஸ் ஆபீசர் அந்த காரை ஓபன் பண்ணி எல்லா இடத்தையும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்ப எங்கேயுமே ட்ரக்ஸ் கிடைக்கல. ஆனா டயரோட பேக் சைட நோட் பண்ற வரைக்கும் எஸ் அந்த வண்டியோட டயரோட பேக் சைட ஒரு போலீஸ் ஆபீசர் கையை விட்டு பாக்குறப்ப அதுக்கு இன்சைட்ல பார்த்தா ஒரு பாக்கெட் இருக்கு. அந்த பாக்கெட் எடுத்து பார்த்தா அது ஃபுல்லா ட்ரக்ஸ் இருக்கு. அதை பார்த்த உடனே மைக்கேலுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் பயங்கரமா கதறி அழுக ஆரம்பிக்கிறான். சார் இந்த மாதிரியான வேலையை நான் இப்ப பண்றதே கிடையாது, இது ஏதோ ஒரு காலத்துல பண்ண வேலை, ஆனா இப்ப நான் அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டா விட்டுட்டு நான் இப்ப லீகலான பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், எந்த விதமான தப்பான வழியும் பண்றதே கிடையாது, இது எப்படி என் காருக்கு வந்துச்சுன்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல, நீங்க கண்டிப்பா நீ நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சுறான். இவன் கெஞ்சிரத பார்த்த உடனே அவனோட வைஃபான டாலியாவும் போலீஸ்ட்ட போயிட்டு பயங்கரமா கெஞ்சுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர், முன்னாடி எப்படி இருந்தாருன்றதை நான் இப்பதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இப்போ என்கிட்ட பழக ஆரம்பிச்சதுல இருந்து இவர மாதிரி நல்லவர் வேற யாருமே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு தான் அவர் எங்களோட பழகவே செய்யறாரு. சோ இவர் சொல்றதை நீங்க நம்பிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் சேர்ந்து கெஞ்சுறான். அதை கேட்ட உடனே அந்த ப்ரொபேஷன் போலீஸ் ஆபீசர் மெல்ல மைக்கேல்ட்ட வந்துட்டு நீ சொல்றதை நான் நம்புறேன், ஏன்னா நீ 3 தடவை ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் பண்ணிருக்க, அதுக்கப்புறம் நீ ட்ரக் ரிலேட்டடா எதுலயுமே நீ மாட்டல, ஆனா இதுக்கு முன்னாடி கால் பண்ண அதே அனானமஸான நபர் தான் இன்னைக்கு எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ட்ரக் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ அதனாலதான் இன்னைக்கு நாங்க வந்து சர்ச் பண்ணோம். அப்படி சர்ச் பண்றப்ப இந்த ட்ரக் கிடைச்சிருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தை நீ நல்லா நோட் பண்ணிக்க, யாரோ உனக்கு வேண்டப்படாத ஒரு நபர் உன்னை ஏதோ பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த தடவை நான் உன்னை ஃப்ரீயா விட்டு போகலாம், ஆனா மறுபடியும் இதே மாதிரியான விஷயத்துல நீ மாட்டினா அப்படின்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னை மறுபடியும் ஜெயில தான் தூக்கி போடணும். சோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா இருந்துக்க, உன் வீட்டுல போயிட்டு எல்லாத்தையும் தரோவா செக் பண்ணிக்க, யாராச்சும் வேண்டாத
தெரியாத நபர் வீட்டுல வந்து ஏதாச்சும் வச்சிருக்காங்களான்றத நல்லாவே செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி கிளம்பி போன உடனே நம்ம டாலியாக்கும் மைக்கேலுக்கும் பயங்கரமான பயம் தொற்று ஆரம்பிச்சிருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான மாஃபியா கேங்ல இருந்து வெளியே வந்திருக்காரு. சோ அதுல இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் தான் நம்ம மைக்கேல பயங்கரமா போடுறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்றத அவங்களால நல்லாவே கெஸ் பண்ண முடியுது. ஆனா அது யாருன்றதை இவங்களால கெஸ் பண்ணவே முடியல. சோ இதனாலேயே ஒரு பயங்கரந்த பதட்டத்தோடய அந்த கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தரோவா செக் பண்றாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு இடத்துல ட்ரக் வச்சிருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் போலீஸ் வந்து செக் பண்ணாங்க அப்படின்னா மைக்கேல புடிச்சிட்டு போயிருவாங்க இல்லையா. சோ அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்ப எந்த விதமான ட்ரக்கும் அவங்க வீட்டுல இல்லவே இல்ல. சோ அதுக்கடுத்து மறுபடியும் போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயங்கரந்த பதற்றத்தோடயே நம்ம மைக்கேலும் டாலியாவும் நாட்களை கழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்படியே நாட்கள் தான் ஓடிச்சே தவிர மறுபடியும் போலீஸ் இவங்க பக்கம் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவே இல்ல. அவங்களும் அந்த இன்சிடென்ட் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மறந்துட்டு அவங்க ரெகுலர் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கப்பே சில மாதங்களும் கிடக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் 5 2009 வருஷமும் வருது. அதாவது மைக்கேலோட கார்ல இருந்து ட்ரக்ஸ் போலீஸ் எடுத்தாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு டேல இருந்து கிட்டத்தட்ட 4 மாதங்கள் எக்ஸாக்டா கடந்த அந்த ஒரு நாள்ல ஒரு பயங்கரமான இன்சிடென்ட்டும் நடக்குது. எஸ் அன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம்ம டாலியா எப்பயும் போல பயங்கர ஏர்லியா வீட்டுல எந்திரிச்சிராம். அதாவது மார்னிங் 5:30 எந்திரிச்சு எப்பயும் போல ஜிம்முக்கு கிளம்பி போயிடுறான். அங்க போனதுக்கு அப்புறம் அவன் எப்பயும் போல எக்ஸசைஸும் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கப்ப எக்ஸாக்டா 1 hour கழிச்சு அவளுடைய போனுக்கு எக்கச்சக்கமான கால் வருது. ஆனா போனை சைலண்ட்ல போட்டு எக்ஸசைஸ் பண்ணனால இவளுக்கு எதுவுமே தெரியல. ஒன்ஸ் அவ எக்ஸசைஸ் பண்ணிட்டு போனை எடுக்கிறப்ப தான் இவளே நோட் பண்றான் எக்கச்சக்கமான கால் இவளுடைய போனுக்கு வந்திருக்கு அப்படின்றத. அதை நோட் பண்ண உடனே மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்றான். அப்படி கால் பண்றப்ப ஆப்போசிட் சைடுல போலீஸ் ஆஃபீஸர் அட்டெண்ட் பண்றாரு. அட்டெண்ட் பண்றதோட மட்டும் இல்லாம நீங்க தான் டாலியாவா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டாலியாவும் ஆமா நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருந்தவரு நான் தான் ப்ரொபேஷன் போலீஸ் ஆஃபீஸர், நீங்க உடனே இப்ப கிளம்பி உங்க வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்டோன்னே நம்ம டாலியாக்குனால ஒண்ணுமே புரியல. சரி வழக்கம் போல எப்பயும் போல வீட்டுல ட்ரக் இருக்கான்னு செக் பண்ண வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போறான். அப்படி போய் வீட்டுக்கு பக்கத்துல போறப்பதான் ஒரு விஷயத்தையே நோட் பண்றான். அவருடைய வீட்டை சுத்தி எக்கச்சக்கமான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிக்கிறாங்க. கூடவே மீடியா பீப்புளும் கேமராஸ் வச்சுட்டு நிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேல வீட்டை சுத்தி டூ நாட் என்டர் அப்படின்னு கிரைம் சீன் எல்லாம் டேப் ஒட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டேப்பும் ஒட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி படபடக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஓட்டினா அது சாதாரணமான இஷ்யூ கிடையாது இல்லையா, கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு இல்லையா. சோ ஓட்டிட்டு வந்த காரை ரோட்டோட ஓரத்துல நிப்பாட்டிட்டு மெல்ல கீழே இறங்குறான். அவ கீழே இறங்குறத ப்ரொபேஷன் போலீஸ் ஆஃபீஸரும் பாத்துறாரு. பார்த்த உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம டாலியாட்ட வந்து வாங்க டாலியா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நாங்க சொல்றத கொஞ்சம் மனசை திடப்படுத்திட்டு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அவளுக்கு இன்னமும் ஹார்ட் பீட் எகிற ஆரம்பிக்குது. என்ன சார் ஆச்சு எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஆமா மைக்கேல் இறந்துட்டா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோடனே நம்ம டாலியாக்கு என்ன பண்றதுனே தெரியல, பயங்கரமா கதறி அழுகுறான். உடனே போலீஸ் ஆஃபீஸர் உள்ள இருக்க பாடியை மட்டும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. கூட்டிட்டு போய் காட்டுறப்ப நம்ம மைக்கேல் கீழே வந்து இறந்து கிடக்குறாப்ல. எப்படி சார் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாலியா கேக்குறான். எங்களுக்கும் தெரியல, ஆனா யாரோ ஒருத்தர் இவருடைய தலையில 2 தடவை கண்ணை சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே டாலியாவால அழுகையை நிப்பாட்டவும் இல்ல, பயங்கரமா கதறி அழுகுறான். அப்படி அழுத டாலியாட்ட நம்ம போலீஸ் ஆஃபீஸர் நாங்க உங்ககிட்ட சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் வந்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாலியாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிறாரு. கூப்பிட்டு போறதோட மட்டும் இல்லாம டாலியாவை இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போலீஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு டேல என்ன நடந்துச்சு, நீங்க தான் கடைசியா வீட்டுல இருந்து கிளம்பி போயிருக்கீங்க, அப்படி போறப்ப நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா சொல்லுங்க, ஏன்னா நீங்க சொல்றத வச்சுதான் கில்லர் எங்களால பிடிக்கவே முடியும். சப்போஸ் நீங்க எதையாவது மறைச்சிங்க அப்படின்னா மைக்கேல கொண்டா வெளியே தான் சுத்தி தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோடனே டாலியாவும் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டா சொல்றான். நான் காலையில இருந்துச்சு மைக்கேலுக்கு பாய் சொன்னேன், ஜிம்முக்கு போனேன், ஒர்க் அவுட் பண்ணேன், போலீஸ் இருந்து போன் கால் வந்து மறுபடியும் வந்து நீங்க நடந்ததை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல சொல்றான். அப்படி சொல்றப்பே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ள கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே ஒரு பயங்கர டாலான மேனம் உள்ள கூட்டு வர்றாங்க. அதை நம்ம டாலியா பயங்கர கேஷுவலா தான் பாக்குறான். உடனே போலீஸ் ஆஃபீஸர் இவரை யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு டாலியா மேலே கீழே பார்த்துட்டு யாருன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்றான். அப்ப போலீஸ் ஆஃபீஸர் பயங்கர சீரியஸ் ஆகி நான் உன்கிட்ட ஜாலியாலாம் கொஸ்டின் கேட்கல, இப்ப சீரியஸா கேக்குறேன், இவ யாருன்னு தெரியுதா தெரியல அப்படின்னு சொல்லுன்னு கேக்குறாரு. அப்பயும் நம்ம டாலியா சத்தியமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றான். அதை கேட்டோன்னே போலீஸ் ஆஃபீஸர் நீ சொல்றது 100% பொய் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாரு. சொல்றதோட மட்டும் இல்லாம நீ மைக்கேல கொல்றதுக்காக செட் பண்ண அடியால் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றாரு. இதை கேட்டோன்னே அப்பயும் கூட டாலியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்பாவியா தான் உட்கார்ந்திருக்கான். ஆனா அப்பதான் போலீஸ் ஆஃபீஸர் உன்னுடைய உண்மை கதையை ஓன்ட்டே சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எஸ் நம்ம டாலியா மைக்கேல பார்த்த உடனே மைக்கேல் மேல லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ப்ரோபோஸ் பண்ணா பாத்தீங்கன்னா, அதை கேட்டு நம்ம மைக்கேல் அவ மேல பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா. அப்படி லவ் பண்ணதுனால அவரோட ஒய்ஃபே டிவோர்ஸ் பண்ணிட்டு இவ கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாரு இல்லையா. அப்படி வாழ ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா டாலியா அவர் மேல வச்சிருந்த உண்மையான லவ்னாலாம் கிடையாது, டாலியா அவரோட சொத்துனால பயங்கரமா ஈர்க்கப்பட்டதுனால தான் மைக்கேல லவ் பண்ண மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கா. எஸ் மைக்கேல் கூட வாழ ஆரம்பிச்ச உடனே மைக்கேல் இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2500 மைக்கேல் இருந்து மைக்கேலுக்கு தெரியாம அவ திருடி இருக்கா. அப்படி திருடினதுக்கு அப்புறமா அவரோட ஆசை தீரவே இல்ல. நம்மளுக்கு இது மட்டும் பார்த்தாது மைக்கேலோட வீடியும் எடுத்துக்கணும், மைக்கேல் வச்சிருக்கிற எல்லா சொத்தையும் நம்ம புடிங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் போட ஆரம்பிக்கிறா. அப்படி பிளான் போடுறப்பதான் பாத்தீங்கன்னா மைக்கேலோட ஹிஸ்டரி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்றா. அப்படி கலெக்ட் பண்றப்ப ஆல்ரெடி நம்ம மைக்கேல் 3 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், 28 வருஷம் ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கான் அப்படின்ற எல்லா டீடைலையும் தெரிஞ்சுக்கிறா.
தெரிஞ்சிருக்கா. அப்படி தெரிஞ்ச உடனே இவனை மறுபடியும் நம்ம ட்ரக் ரிலேட்டட் கேஸ்ல உள்ள அனுப்பி விட்டோம் அப்படின்னா இவன் லைஃப் டைம் ஜெயிலுக்குள்ள மட்டும் தான் இருப்பான். அப்படி ஜெயிலுக்குள்ள இருந்தா அப்படின்னா அவனோட கம்ப்ளீட் சொத்தையும் நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான பிளான போடுறா. சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் போலீஸ்க்கு அனானிமஸா ஒரு கால் வந்துச்சு. அதனாலதான் உங்ககிட்ட ட்ரக் இருக்கான்னு செக் பண்ண வந்து சொல்லிட்டு போலீஸ் சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த ஒவ்வொரு தடவையும் கால் பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம டாலியா தான் கால் பண்ணி சொல்லியிருக்கா. அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவையுமே கரெக்டா ட்ரக் அந்த காருக்குள்ள தான் வைக்கவும் செஞ்சிருக்கா, வீட்டுக்குள்ள வைக்கவும் செஞ்சிருக்கா. ஆனா போலீஸ் சர்ச் பண்றப்ப அது கிடைக்காம போயிருக்கு. ஆனா 3வது தடவை அது கிடைக்கிறப்பையும் போலீஸ் நல்ல மனசு பண்ணி அவனை விட்டுட்டும் போயிட்டாங்க இல்லையா. சோ இந்த ஒரு விஷயம் நம்ம டாலிக்கு பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்திருக்கு. ஏன்னா ட்ரக் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை ஜெயில தூக்கி போடுவாங்கன்னு நினைச்சா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா சொத்தை மறுபடியும் அவன் இருந்து புடுங்க முடியாது இல்லையா. அப்படின்னா நம்ம பிளான் பிக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பிக்கு மூவ் ஆகுறா. அந்த பிளான் பின்றது வேற எதுவும் கிடையாது, மைக்கில் போட்டு தள்ளுறதுதான் பிளான் பிஏவும். சோ மைக்கில் போட்டு தள்ளணும் அப்படின்னா நம்ம டைரக்டா போட்டோம் அப்படின்னா நம்மள தூக்கி ஜெயில போட்டுருவாங்க அப்படின்றதுனாலயே நம்ம டாலியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருக்கான். அவனை கூப்பிட்டு டேய் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் என்னோட ஹஸ்பண்டை போட்டு தள்ளலான்னு இருக்கேன், அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹிட்மேன் இருந்தா எனக்கு ஹையர் பண்ணணும், நான் எவ்வளவு காசு வேணாலும் தரேன், அந்த அடியால மட்டும் என்ன கூட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டிருக்கா. ஸ்டார்டிங்ல அவ கேட்கறப்ப அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா நாட்கள் போக போக மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணி எனக்கு அடியால ரெடி பண்ணிட்டு கேட்கறப்பதான் அவனுக்கே தெரிய வந்துச்சு, ஆத்தாடி இவ உண்மையிலேயே அவனோட ஹஸ்பண்டை போட்டு தள்ள தான் முடிவு பண்ணிருக்கா போல, இதை சும்மா ஒண்ணு கூடாது நம்ம போலீஸ் போய் போட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைரக்டா போயிட்டு போலீஸ் அவ சொன்ன எல்லாத்தையும் சொல்லிடுறான். அப்படி சொன்ன உடனே போலீஸ் ஆஃபீஸர் பயங்கரமா அலர்ட் ஆயிடுறாங்க. அலர்ட் ஆன உடனே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நீ போலீஸ்க்காக ஒரு உதவி செஞ்சானோ அது வேற எதுவும் கிடையாது, அவ கேட்ட அடியால நீ ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவட்ட சொல்லு, அவனை மீட் பண்ற நாளை மட்டும் நீ கேட்டு சொல்லு, அந்த அடியால நாங்களே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லி அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அனுப்பி விட்டுறாங்க. அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் முதல்ல நம்ம டாலியாட்ட போயிட்டு நான் அடியால ரெடி பண்ணிட்டேன், நீ என்னைக்கு மீட் பண்ண மட்டும் சொல்லு, அவனை நான் உன்கிட்ட மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாலியாட்ட சொல்றான். நம்ம டாலியாவும் ஒரு டேவை ஃபிக்ஸ் பண்ணி அந்த அடியால வர சொல்றான். அந்த அடியாலும் பார்த்தா நம்ம டாலியாவை மீட் பண்றதுக்காக காருக்குள்ள உட்கார்ந்துருக்கான். அப்படி உட்கார்ந்துருக்க அந்த அடியால் வேற யாரும் கிடையாது, மப்டி வேடத்துல இருக்கிற போலீஸ் ஆபீசர் தான். அந்த காருக்குள்ள இருக்கிற ஃப்ரண்ட் சீட்ல தான் பார்த்தா நம்ம அடியால் வேடத்துல இருக்கிற நம்ம போலீஸ் ஆபீசர் இருக்காரு. அந்த சீட்டுக்கு பக்கத்து சீட்ல தான் பார்த்தா நம்ம டாலியா வந்து உட்கார்றா. உட்கார்றதோட மட்டும் இல்லாம என்னோட ஹஸ்பண்ட் நீ போட்டு தரணும், அதுக்கு எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல நான் உன்கிட்ட கொடுக்குறேன், ஆனா அந்த காரியத்தை நீ கச்சிதமா முடிக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எல்லா டீடைலும் சொல்றான். அப்படி இப்ப சொல்ற எல்லா விஷயத்தையுமே அந்த காரோட பேக் சீட்ல இருந்து ஒரு கேமராவை ஹிடனா பிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரெக்கார்டும் பண்ணிடுறாங்க. சோ ஒன்ஸ் இது ரெக்கார்டு பண்ண உடனே என்னைக்கு நம்ம மைக்கில் கொள்ளலாம்னு சொல்லிட்டு நம்ம டாலியா முடிவு பண்ணாலும் அந்த ஒரு டேல, அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2009 வருஷம் காலையில 5:30 மணிக்கு நம்ம டாலியா வீட்டுல இருந்து கிளம்பி ஜிம்முக்கு போனா பாத்தீங்களா. அப்படி அவ ஜிம்முக்கு போன அடுத்த நிமிடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா போலீஸ் ஒரு பக்கம் டாலியாவை கம்ப்ளீட்டா கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ ஜிம்முக்கு தான் போறாள, ஜிம்ல தான் இருக்காளா அப்படின்றத கம்ப்ளீட்டா கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு பக்கம் இவளை கண்காணிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் டக்கு 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 டக்குன்னு போலீஸ் ஆபீசர் எல்லாமே மைக்கோட வீட்டுல போய் கதவை தட்டி மைக்கில் எழுப்பி டேய் என்னடா அவனை போட்டு தள்ளுறதுக்கு பயங்கரமா பிளான போட்டுட்டு இருக்க, நீ எவ்வளவு ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்க, இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது, நீ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பு, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சேஃப்டியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டு பேக்கா ஒரு பாடியை கொண்டு வந்து வீட்டுல போட்டு கம்ப்ளீட்டா ஒரு கிரைம் சீன் நடந்தா அந்த இடம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு செட்டப்பை அந்த இடத்துல ரெடி பண்றாங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு ஃபேமஸான டிவி ஷோ கம்ப்ளீட் அங்க நடக்கிற எல்லாத்தையும் கேப்சர் பண்ற மாதிரி கேமரா வச்சுட்டு நிக்கிறாங்க. சோ ஒன்ஸ் இந்த ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி முடிச்ச உடனே போலீஸ் டாலியாக்கு கால் பண்றாங்க. டாலியாவும் ஜிம்ல இருந்து கிளம்பி வர்றா. அப்படி கிளம்பி வந்து அவகிட்ட மைக்கேல் செத்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸ் நம்ம டாலியாட சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம டாலியா பயங்கரமா கதறி கதறி குமுறி அழுகிறா. அப்படி அழுகிறப்ப போலீஸால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ இன்பட்டிவன்ல ஒருத்தர் வர சொல்லி இவர் யாருன்னு கேட்டாங்க பாத்தீங்களா. அவர் வேற யாரும் கிடையாது, மப்டி வேடத்துல அடியார் அனுப்பி விட்டாங்க பாத்தீங்களா. அந்த அடியார் மாதிரி இருக்கிற போலீஸ் ஆபீசர் தான் அவரு. அவரை பார்த்துட்டு தான் இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு டாலியா பச்சையா போய் சொல்லி இருந்திருக்கா. சோ இந்த எல்லா பிளாஷ்பேக்கையும் போலீஸ் டாலியாட்ட சொல்லி முடிச்ச உடனே இனிமேல் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ ஜெயிலுக்கு தான் போகணும், உன் கையில கை விலங்க மாட்ட போறா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னே டாலியாக்கு படப்படுத்துது. அப்பையும் கூட டாலியா சார் நான் ஒண்ணுமே பண்ணலன்னு போய் தான் புழுவனாலே தவிர உண்மையை ஒத்துக்கவே இல்ல. ஆனாலும் அவருக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே அந்த கார்லயே உட்காந்து போலீஸ் ஆபீசர்ஸ் வாங்கிட்டாங்க இல்லையா, அதனாலே அவருடைய கையில கைவிலங்க மாட்டிடுறாங்க. ஒன்ஸ் அந்த கைவிலங்க மாட்டினோடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த மைக்கிளையும் அவன் முன்னாடி கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்த உடனே டாலியா ஐயோ மைக்கேல் டியர் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறான். ஆனா அப்படி அழுகுற அந்த அழுகையில பொய் தான் இருந்துச்சே தவிர உண்மை இல்ல அப்படின்றத மைக்கேல் நல்லாவே புரிஞ்சுக்கிறான். சோ அதனாலே மைக்கேல் அவள்கிட்ட பேசாமே அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அதுக்கடுத்து டாலியா கொலை பண்ண முயற்சித்ததுனாலேயே கிட்டத்தட்ட 20 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க. அதை சில வருடங்கள் கழிச்சு 16 வருடமா கம்மி பண்ணி அவ வாங்கிட்டான். இருந்தாலும் அவளுடைய லைஃப் டைம் ஃபுல்லாமே ப்ரொபேஷன் பீரியடாவும் போட்டு விட்டாங்க. வெளியில இருக்க மைக்கேல் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய எக்ஸ் ஒய்ஃபான மரியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட மறுபடியும் சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிதான் இந்த ஸ்டோரி இனிதாக எண்டானது. ஓகே गाइस, இந்த வீடியோ முடிஞ்ச இந்த வீடியோ கண்டிப்பா செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம மில்க் மில்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.